என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது உன் வராகி அம்மா நான் சொல்கின்ற எண்ணை உன்னுடைய உள்ளம் கையில் எழுதிவிடு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல மாற்றங்களை இந்த எண் உன் இல்லத்தில் கொண்டு வந்து இன்று சேர்க்கப் போகின்றது. என் குழந்தையே, சில எண்களுக்கு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு. அதைத்தான் தேவதை எண்கள் என்று சொல்கின்றோம். இதை பற்றி அம்மா உனக்கு பல முறை பல விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றேன். இந்த தாயானவள் உனக்கு ஒரு பிரபஞ்சம் சொல்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் அதை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் இழந்திருக்கின்றாய். இழந்ததற்கு மேலாக நல்ல விஷயங்களையும் பெற்றிருக்கின்றாய். எல்லாமும் உனக்கு மாறி மாறி இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதுவெல்லாம் உன்னை வந்து சேர்ந்தால் சந்தோஷப்படுவாயோ, எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தால் அதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைவாயோ, அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்படி இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைத்திருக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் சற்று நீ தூசி தட்டிப்பார். ஏனென்றால் சந்தோஷமான நிகழ்வுகள் எதுவுமே ஞாபகம் இருப்பதில்லை. கஷ்டத்தை கொடுத்த நிகழ்வுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கின்றது. அதைத்தான் நினைத்து நினைத்து மேலும் மேலும் இப்பொழுதும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கென்று வருகின்ற சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு நினைவில் இருப்பதில்லை. ஆனால் உன்னை சுற்றி வந்த கஷ்டங்கள் மட்டும் உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனை வேதனைகள் உனக்கு இருக்கின்றது, எத்தனை சோதனைகள் உனக்கு இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்பட்டிருக்கின்ற சில பிரச்சனைகளையும் நீ மிகவும் அதிக கவனத்தோடு உன் வாழ்க்கை முழுமைக்குமானதாக மாற்றிவிட்டாய். சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை சட்டென்று முழுவதுமே சந்தோஷம் இல்லாமல் களை இழந்து போய் நிற்கின்றது. இந்த சந்தோஷத்தை நீ மீட்டு கொண்டு வருவதற்காக எத்தனையோ பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். பல நல்ல விஷயங்களை செய்து பல புண்ணிய காரியங்களை செய்து உனக்கான நன்மைகளை சேர்த்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாள் மீண்டும் சட்டென்று கிடைத்து விடாத ஒரு நாள் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் என் பிள்ளை அதை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று உன் மனது கேட்கின்றதோ, எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு நிற்கின்றாயோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த எண் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த எண்ணை பற்றி நீ தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை. அம்மா சொல்லும் பொழுது ஒரு முறை கேட்டு அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள். இன்று இந்த எண்ணை சரியாக நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் எழுதிவிட்டாயானால் இன்னமும் சிறப்பு. என் பிள்ளையே, இன்று நீ எழுதக்கூடிய எண்ணானது 888. அதாவது இன்றைய தேதியானது 26. இதனுடைய கூட்டுத்தொகை 2 கூட்டல் 6 ஆனது 8 ஆகும். அதே நேரத்தில் மாதம் 8வது மாதம். வருடத்தினுடைய கூட்டுத்தொகையும் 8 ஆகும். அதனால் 888 என்கின்ற இந்த எண்ணை நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் நீ எழுதிப்பார். அதாவது இன்று இரவு காலை நேரம் முடிந்து விட்டதனால் இரவு நேரம் 8 மணி 8 நிமிடங்களில் நீ இதை எழுதிவிட்டாயானால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும். சில நேரங்களில் சட்டென்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் நடந்து விடாது.
ஆனால் ஒரு நொடி நீ யோசித்து பார்க்காத நேரத்தில் அவை நடந்து விட்டது என்றால் அதை விட சிறப்பு வாழ்க்கையில் வேறென்ன இருக்கப் போகின்றது? நீ ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்களை அடைவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளும் உன் முன்னால் நிற்கின்றது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் என்று மட்டுமல்ல, எல்லா விதமான சோதனைகளும் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்து விலகி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது. இந்த எண்ணை நான் சொன்ன இந்த நேரத்தில் உன்னுடைய இடது உள்ளங்கையில் 8 8 8 என்று எழுதிப்பார். என் தங்கமே, அதை எழுதுவதற்கு முன்பாக எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ பெரிதாக ஆசைப்படுகின்றாயோ, இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று பெரிதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றாயோ, அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நினைத்து கொண்டு இந்த எண்ணை நீ எழுத வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது இந்த ஈர்ப்பு விசையானது நீ கேட்ட அந்த ஒரு விஷயத்தை உனக்கு இந்த எண்ணால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்பதனை உணர்த்தி காட்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை சட்டென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நீ இதனை எந்த வண்ண பெண்ணின் எழுத வேண்டும் என்று கேட்பாயானால், என் பிள்ளையே, பச்சை வண்ண மையானான பெண்ணில் எழுதுவது மிகவும் நல்லது. இதனை எழுதி என் பிள்ளை உன்னுடைய உள்ளம் கையில் வைத்திருந்து மனதார வேண்டிக்கொள். இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நம்பு. என் பிள்ளையே, கடவுள் ஒரு நாளும் நீ கேட்பதை இல்லை என்று மறுத்துவிட மாட்டார்கள். அதனால் கேட்பதை தெளிவாக கேள். என்ன வேண்டும் என்கின்ற உறுதி மனப்பான்மையோடு கேள். கேட்பதற்கு என்னவென்றே தெரியவில்லை, அதனால் ஏதோ ஒன்றை கேட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. என் பிள்ளையே, உண்மையாகவே ஒரு விஷயம் தேவைப்படுகின்றவர்களுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று புரியும். அதுபோலத்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை, அதன் அருமை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும். சந்தோஷமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சில தியாகங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த தியாகத்தை யாருக்காக செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்பதில் அதிக கவனம் வேண்டும். நீ செய்வதனால் ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கின்றது, அவர்களினுடைய நிலைமை மாறுகின்றது, அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நீ செய்யலாம். அதே நேரத்தில் என் பிள்ளை, நீ செய்கின்ற தியாகத்தினால் உனக்குத்தான் நஷ்டம். அவர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்க்கிறார்கள் என்றால் ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை செய்து விடாதே. என் தங்கமே, நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும் போதாது. அதை நோக்கி உன்னுடைய தெளிவான எண்ணங்களும் இருக்க வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என்னென்ன மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்றது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களை கடந்து துன்பங்களை மறந்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ வேண்டும். அதனால் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உன்னை விட்டு நீங்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்கு. நான் சொன்ன இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். இனிமேல் அரிதாக கிடைத்து விடாத ஒரு எண், சட்டென்று உன்னால் கண்டுவிட முடியாது. அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் உன்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. இன்று வெளியில் செல்லும் பொழுது எங்கும் இந்த எண்ணை கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே, உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது.
அம்மாவின் வாக்கினை கேட்டு என் பிள்ளை இன்று இந்த எண்ணை மட்டும் உன் கைகளில் எழுதி அதை நீ சாதித்து விட்டாயானால் நிச்சயமாக சட்டென்று மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிடும். இந்த ஈர்ப்பானது உன் வாழ்க்கையின் மீது வந்துவிடும். நீ கேட்ட அந்த விஷயத்தின் மீது அத்தனை சக்திகளும் கிடைத்துவிடும். அவை நிறைவேறும் வரை ஓய்ந்து விட மாட்டார்கள். அதனால் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை, உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகரமான விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இரு. கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவற விட்டு விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.